ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி கேஸை பார்க்க போகிற சிறடி கேஸையில் சீதா ஒரு பக்கம் ஒன்று அழுதுகிட்டு நிற்க மேனேஜர் சார் திட்டுன்னு திட்டுறாரு. எல்லாத்துக்கும் நீ தானம்மா பொறுப்பு, 5 லட்சம் உன் கையில் கொடுத்தா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ திருடலை, ஆனால் நீ தான் ஆள் வச்சு கடத்திட்டு போயிட்டேன்னு நினைக்க மாட்டாங்களா, என்னம்மா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க திருடு போயிடுச்சுங்க, இவ திருடலைங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம மீனாக சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் எப்படி சாட்சி இல்லாமல் எப்படி ஆதாரத்தை நம்புவாங்க, காலம் கெட்டு போய் கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இங்கே ஒரு பக்கம் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொன்னோன்னே வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுங்க. நம்ம மீனா வீட்டில் சொன்னோன்னே நாக்கு மேலே பல்லு, அதாவது நாக்கு இல்லாத நரம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிடாங்க. நம்ம மனோஜ் நல்லா வருவாடா, உன்ன மாதிரி திருட இந்த உலகத்திலே இல்லைடா, நீ சிறப்பாக திருடி இருக்க, நீ தான் உன் கடையில் இப்போ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் காணா போச்சுன்னு சொன்னேன், ஆனால் கடையில் வேலை செய்கிறவங்க மேலே பழிய போட்டு நீங்கள் 2 பேரும் அதை எடுத்திருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சுருக்கன்னு வரைச்சிச்சு நம்ம ரோஹிணிக்கு. ஏன்னா அந்த காசை ரோஹிணி தான் அட்டையப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்படி மாறி மாறி இவங்களே அடிச்சுட்டு இருந்தா எப்படி? நம்ம முத்து ஒரு பக்கம் சிஐடி சீனியர் ஆஃபீஸர் ஆச்சு, நான் கண்டுபிடிக்கிற மீனான்னு சொல்ல, அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டாங்க. இங்கே வந்து ஆட்டோக்கார அங்கிள் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் பல பிரச்சனை. என்னன்னு பார்த்தா நம்ம சத்யா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நெருக்கடி கொடுக்க, அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி பணத்தை ஆள் வச்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்துட்டாரு போல். சரின்னு சொல்லிட்டு சாரியும் கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு இங்கே ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு பக்கம் யார் வந்திருக்காங்க, நம்ம அருண் ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு போலீஸ் வரார் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு, நான் போலீஸ்காரன் சொல்ல, போலீஸே எதிராக இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்க, சட்டம் தன் கடமையை செய்யும் நேத்தி அடியா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவரால் எதுவும் பண்ண முடியல, முத்து வந்து நிற்கிறாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.